ஹே ஹலோ காய்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராஜா ராணி கப்பல். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருப்போம். ஆமாம், பிளட் டெஸ்ட் கொடுக்க போயிருந்தோம். அன்றைக்கி வீடியோ எடுத்தோம். பட் அந்த வீடியோ வந்து வீட்டில் வந்து பண்ணல. எனக்கு உடம்பு ரொம்ப ஒரே வாமிட் ஆயிடுச்சு. ரொம்ப கேர் ஆகிட்டோம். ரொம்ப கேர் ஆனதால போட முடியல அந்த வீடியோ. அது வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஸ்கேன்லாம் ரிப்போர்ட்லாம் காட்டுறேன். நாங்கள் ஏற்கனவே வந்து இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டிருந்தேன் எஸ்டர்டே. த்ரீ டைம்ஸ். இப்போ வந்து இன்னொரு குட் நியூஸ் என்னன்னா, 6th month வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னையோட 6th month வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எடுத்த 3 ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து ஸ்கேன் இது காட்ட போகிறோம். அப்புறம் வந்து இது நோட்டு, அந்த எழுதுனது. அப்புறம் வந்து இன்னைக்கு மார்னிங் வந்து அந்த பிளட் டெஸ்ட் அன்னைக்கு கொடுத்தோம்ல, அதோட ரிப்போர்ட்டை இன்னைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். மார்னிங் எங்களுக்கு ஞாபகமே இல்லை. ஸ்கேன் எடுக்க போகும்போது இதே ட்ரெஸ் தான் போட்டிருப்பேன். இப்போ இது ரிப்போர்ட் தூங்கிட்டோம். திடீர்னு பார்த்தா ஞாபகம், ஐயோ நம்ம அன்னைக்கே கொடுத்துட்டோமே, இன்னும் நம்ம அத்தனை நாளே போய் வாங்க வேண்டியதாயிடுச்சு. 2 days ஆயிடுச்சு. கத்த போகிறாங்க. அதனால போயிட்டு அதை ஒரு அர்ஜென்ட்டாக போயிட்டு அதை வாங்கிட்டு வந்தாச்சு. இன்னொன்று கொடுத்துருக்காங்க, அதை பற்றியும் உங்களுக்கு சொல்லணும். ஆமாம், அதுவும் ரொம்ப டிலேவாகி தான் நம்ம கைக்கே வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் பற்றி தான் இந்த 3 ஸ்கேன் இதுவே. அப்புறம் நம்மளுக்கு இன்றைக்கி ஒன்று கொடுத்துக்கிறாங்க அது. அப்புறம் வந்து அந்த பிளட் டெஸ்ட்டு கொடுத்துட்டு வந்தோம்ல அது. அப்புறம் பாப்பாவை பற்றி என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குதோ அதை பற்றி தான் இந்த வீடியோ. மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க வீடியோ உள்ள போலாம். பிளட் டெஸ்ட் எடுக்க போனோம்ல, அந்த வீடியோ நாங்கள் ஆட் பண்ணுறோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். என் மூஞ்சி, என் ரியாக்ஷன்லாம் பார்த்தாவே தெரியும். சும்மா கிருன்னு ஆயிட்டேன் நான். சுத்தமாக முடியலை. அப்படியே படுத்துட்டேன். சமைக்க கூட இல்லை. இப்போ அதை ஆட் பண்ணுறேன், அதை பாருங்க ஃபஸ்ட்டு. துர்கா வந்துட்டா, மறுபடியும் பிளட் கொடுத்துட்டு செம வழியில் இருக்கிறா. நம்ம இங்கே பேச வேணாம், வாங்க வீட்டுக்கு போய் என்னன்னு பேசலாம். பார்த்தீங்களா, நீங்களே பார்த்துருப்பீங்க. அதில் என் ஃபேஸு, நான் நின்றுந்தது எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதால் தான் அன்றைக்கி இல்லைன்னா நாங்கள் ஃபுல் வீடியோ பேசி போட்டுட்ருப்போம். அன்றைக்கி என்னால் சுத்தமாக முடியலன்ட்டு தான் சரி ஒரே வீடியோவாக எடுத்துடலாம். ஸ்கேனுக்கும் நாங்கள் போட்டிருக்கோன்ட்டு சரி ஒரே வீடியோவாக எடுத்துகிட்டு அப்படியே அப்லோட் பண்ணிட்டா பார்த்துட்டு இருக்கீங்களா, அதால் தான். இப்போ நம்ம வந்து ஸ்கேனோட இதுவை பற்றி பேசலாம். துர்கா பேச விட்டா பேசினே இருப்போம் தோணுன்னு. நீங்கள் தானே பேசலான்னு கேட்டீங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் எடுத்த ஸ்கேனு. ஃபர்ஸ்ட் எடுக்க போன ஸ்கேனு. ஆமாம், ஃபர்ஸ்ட் எடுக்க போன ஸ்கேன். அதில் பாப்பா வந்து குட்டியாக இருக்கும். சரி, குட்டி குஞ்சால் எப்படி இருக்கான்? குட்டி குஞ்சால். இது வந்து அவ்வளோவா எடுத்துக்கல்ல பிக்கு. இது வந்து ஒரு 5 பிக்கோ 6 பிக்கோ தான் போட்டுக்கிறாங்க. பயந்துனே போனேன். எனக்கு எதுவுமே தெரியாது. ஹாஸ்பிட்டல் பற்றிலாம் அவ்வளோ தெரியவே தெரியாது. சுவாமி விவேகானந்தா நல்லா பார்க்குறாங்கப்பா. இங்கே போய் நல்லா பார்க்குறாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. அங்கே போனோடனே திருன்னு முழிச்சுன்னு இப்படியோ அப்படியே சுற்றின்னு இருந்தேன். அப்போல்லாம் வர ரொம்ப உட முடியாமல் இருந்ததா. போய் எடுத்துன்னு வந்துதா பார்த்தாகணும்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எப்படியோ போயிட்டு அடின்னு போய் கற்றுக்கிட்டேன். இடமே எனக்கு தெரில ஃபஸ்ட்டு. இல்லை, எங்கள் சித்தி தான் சொல்லியிருந்தாங்க. இவங்க சித்தி தான் சொல்லியிருந்தாங்க. சரி அங்கே போகலான்னு சொல்லிட்டு அப்படியே போய் ட்ரை பண்ணது தான். நல்லா பார்க்குறாங்க. இந்த சரௌண்டில் யாராக இருந்தால் கூட போங்க, நல்லா இருக்குது. இது வந்து செகண்ட் டைம். 3 times தான் அவங்க தான் இருக்கும். செகண்ட் டைம் போகிறப்ப கூட எனக்கு உடம்பு முடியல. ஏதோ இல்லை லைட்டாக பாப்பா வந்து லைட்டாக வளர்ந்துட்டான். பையன் ப்ரோட்டீன் ஆகிட்டுருக்கான். இப்படி காட்டு. இது கொஞ்சம் நிறையா போட்டு நாங்கப்பா தெரியும்னு நினைக்கிறேன். சரியாக காட்ட முடியல. வீடியோ எடுக்க ஆலையில நாங்களே எடுத்துக்கிறோமா, அதெல்லாம் எங்களால் சரியாக காட்ட முடியல. இது செகண்ட் டைமு. இதுக்கும் அப்படி தான்.
ஃபஸ்ட்டு இல்லை அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு போனோடனே வந்து ஒரு டைம் ஒன்று கொடுத்துருவாங்க. நான் அந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். தேர்ட் டைம் எடுக்கும்போது தான் அந்த வீடியோ கிளியராக எடுத்துருப்பேன். அந்த வீடியோ இப்போ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், அதை முதல்ல பாருங்கள். இப்போதான் நாங்கள் தூங்கி எழுந்துட்டு வரோம். நான் முடிப்பார் எப்படிக்குது முடிஞ்சிச்சா? குத்துறாங்களா? இருக்குது உருண்டுனே இருக்குதா? பார்க்க நல்லா இருக்குதா? ரிப்போர்ட்டை வாங்கின்னு வந்துட்டடா. எப்போ வாங்கின்னு வந்துட்டியா? கிளம்பலாமா? நீங்களே பார்த்துருப்பீங்க நாங்கள் எப்படி போயிட்டு வந்தது அதெல்லாம். ஆமாம், மார்னிங் போனோடனே ஒரு டைம் ஒன்று கொடுத்துருவாங்க. இந்த டைமுக்கு தான், ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி நிறைய பேர் இருப்பாங்க. போகும்போதும் அந்த மாதிரி டைம் கொடுத்தாங்க. அப்போ வந்து எனக்கு தெரியாமல் ரொம்ப சீக்கிரமாக போய் ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்து திரும்பவும் போகிறப்ப வந்து சீக்கிரமாகவே பார்க்குறேன்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் சீக்கிரமாகவே வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் மதியம் இருந்து பார்த்துன்னு போங்க அப்படின்னு சொல்லவும் நாங்கள் இருந்தே பார்த்துன்னு வந்துட்டோம். இப்போ தேர்ட் டைம் கொடுத்தாங்க. அதனால நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் சாப்பிட்டு போயிருப்போம். அந்த வீடியோலாம் ஏன்னா அங்கேயே இருந்து உட்காந்துனே இருக்க முடியாது. அதால் தான் நான் வீட்டுக்கு வந்துடுவேன். உட்காந்துன்னு இருக்கவங்களாம் இருக்காங்க. காலையில் 7:30 மணியில் ஃபஸ்ட் டைம் போகும்போது ஒருத்தவங்க 7:30 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் இருந்தாங்க. சரி, துர்கா வந்து விட்டா அதாவது ஒரு கதையை பிடிச்சி தோணுன்னு பேசினேன்ப்பா. வாங்க நம்ம தேடோட இது பார்ப்போம். இதுதான் தேடோட இது. நல்லா போட்டு தராங்க. இதுக்கு இது ஸ்கேன் எடுத்துன்னு வந்துடுவோம். அப்புறம் வந்து இதில் வந்து பாப்பா வந்து அவ்வளோ இது பண்ணிக்க மாட்டாங்க, ஷோ பண்ணிக்க மாட்டாங்க அந்த பிரிண்டரில். பட் ஆனால் துர்கா உள்ள வந்து சரியாக ஃபோட்டோ விழுந்திருக்காது. ஆனால் நான் உள்ளே பார்த்தேன் பாப்பாவை. நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் சரியாக தெரியாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு காட்டும். இதெல்லாம் எங்களோட மெமரிஸ் அப்படியே வச்சுக்கணும். இது சரியா தெரியலனாலும் அவங்க வந்து இந்த பிரெயின் அதோட அளவெல்லாம் பார்ப்பாங்க, ஹார்ட் பீட் பார்ப்பாங்க, அதெல்லாம் பார்த்து எல்லாமே செக் பண்ணிட்டு பாப்பா வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க என்கிட்ட. நீங்களும் நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் துர்கா வந்து ஒழுங்காவே சாப்பிட மாட்டேது. நம்ம என்ன சொல்கிறது, எல்லாரும் கமெண்ட்டில் திட்ட முடியாது, கொஞ்சம் திட்டுங்க. நல்லா தான் சாப்பிட்றேன். அவங்களே சொல்லிக்கிறாங்க. நான் பாருங்க மேட்டு துர்காவை பார்க்குறீங்களா? ஹாஸ்பிட்டல் போனால் ஆமாம், ஹாஸ்பிட்டலில் போனால் அந்த இடத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஜாயின் ஆனோடனே இந்த போல் ஒரு இது போட்டு தருவாங்க. ஆமாம், இந்த போல் ஒன்று போட்டு தருவாங்க. அப்புறம் இந்த நோட்டில் வந்து நம்மளுக்கு என்னென்னா எப்போ என்னென்ன இது பண்ணணும், பிளட் டெஸ்ட் என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேருந்து நான் எடுத்த டெஸ்ட் எல்லாமே இந்த நோட்டில் வச்சுக்கிறோம் எல்லாமே. சரி, இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒன்று வாங்கியிருக்கோம்னு சொன்னோம்ல, அதுதான் இப்போ காட்ட போகிறோம். அதே போல் வந்து துர்கா பிளட் டெஸ்ட் இருக்கும்போது சொல்லிக்கிறாங்க, உங்களுக்கு வந்து பிளட் அவ்வளோவா இல்லை, கொஞ்சம் நிறையா இதாக ப்ரோட்டீனாக சாப்பிடுங்க, சத்து உள்ள பொருளாக சாப்பிட சொல்லிக்கிறாங்க. துர்காவை யார் யார் புத்திமதி சொல்ல முடியுமோ, துர்காவை வந்து யார் யார் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைக்கிறீங்களோ எல்லோரும் கமெண்ட்டில் வந்து புத்திமதி சொல்லுங்கள். துர்காவுக்கு ஒழுங்காக இருக்கணும்னு. நான் சொன்னால் கேட்க மாட்டேது துர்கா பந்து. சரி வாங்க, இப்போ அடுத்தது நம்ம பார்ப்போம்.
குட் நியூஸ் சொல்லுங்க. இதுதான் அது. இதுக்காக நாங்களே ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டோம். இது என்னதுன்னா சொல்லு துர்கா. இது வந்து எனக்கு கொடுத்த கூட. ஆமாம், இது கூட இது கூட என்ன கொடுத்துறாங்கன்னு பார்க்கலாம். இது கூட என்ன கொடுத்துறாங்க பார்க்கலாம். கவர்மெண்ட், இது வந்து கவர்மெண்ட் மூலியமா வருது நம்மளுக்கு. அது பால் பவுடர் போல இருக்குது. நானும் சாப்பிடலாமா? நல்லா இருக்கு, நான் சாப்பிட்டேன். ஒரு கப்பு. இது வந்து 2 குத்துக்கிறாங்க மொத்தமா. இதுல வந்து என்ன தெரியுமா, இத கலந்து பால் ஊத்தி குடிக்கணுமா. அப்புறம் என்னன்னு தெரியல, கொஞ்சம் யார்கிட்ட கேட்டதான். சத்து டானிக். ஒருவேளை சத்து டானிக் தானா? சத்து டானிக்கா? நான் யார்கிட்ட கேட்டு இது என்ன பண்ணுறது பார்க்கலாம். இதை நான் குத்துறேன். இவன் வந்து மொத்தமாக 3 பாட்டில் குத்துறாங்க. அப்புறம் இந்த டேப்லெட் என்னவா இருக்கும்னு தெரியல, இது குத்துக்கிறாங்க. அப்புறம் வந்து யூஸ்ஃபுல்லாக ஒன்று குத்துக்கிறாங்க, ஆவின் நெய் குத்துக்கிறாங்க. அப்புறம் வந்து பேரிச்சம்பழம். இதெல்லாம் வந்து நிறையா ரத்தம். இதுவா ரத்தத்தை என்ன பண்ணுவோம், அதிகரிக்குமா ரத்தத்தை. இது வந்து பிளட் ஊறும். ஆமாம், பிளட்டிங் இன்க்ரீஸ் பண்ணுமா. இது வந்து 2 டப்பா பார்த்தீங்களா, டவுலு 2 டப்பா கொடுத்துருவாங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து இது வரும். நம்ம வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனால் சுத்தமாக இந்த குடியில். இதுதான் ஒரு ஹாப்பி. இது என்னத்துக்கு தெரியுமா, இதெல்லாம் சாப்பிடும்போது இப்படி போட்டுன்னு சாப்பிடணுமா. ஆமாம், மேலே சிந்தின்னு சொல்லிட்டு இதுதான். ஏன்னா இது எங்களுக்கு எப்பயோ வர வேண்டியது. பட்டு இது வந்து ரொம்ப டிலேவாகிடுச்சு எங்களுக்கா இல்லை எல்லாருக்குமா தெரியல. பட் ஆனால் எங்களுக்கு வந்து ரொம்ப டிலேவாகிடுச்சு. எல்லாருக்கும் ஸ்டார்டிங்கே கொடுத்துருவாங்க. இது இன்னொன்று நம்மளுக்கு வர வேண்டியது இருக்குது. இன்னொன்று தருவாங்க. 3 மந்த்லயே ஒரு வாட்டி கொடுப்பாங்களாம். அப்புறம் இன்னொன்று கொடுப்பாங்களாம். எங்களுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இதெல்லாம் புதுசாக இருக்குல்ல. ஆனால் கூட நல்லா இருக்குல்ல. கூட நல்லா இருக்குது. நல்லா பூனை பூச்சி போட்டு போகிற போல. பட் பரவாயில்ல. எங்கள் வீட்டில் ஒரு பூனை இருக்கு, 2 பூனை இருக்கு. அம்மா பூனை இருக்கு. அதுங்க பண்ணவங்க போற அட்டகாசம், அதுங்க பண்ற அட்டகாசம் அதிகமா இருக்கும். பரவாயில்ல, ஏதோ கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்மளுக்கு இது வந்துக்குது. அவ்வளோதான் நம்மளுக்கு தெரிஞ்சது. பட் ஓகே, ஏதோ யூஸ்ஃபுல்லானது தான். இதெல்லாம் பற்றி தான். ஏதாவது சாப்பாடு எடுத்துன்னு போனோம்னா நாங்கள் டிஃபனில் கட்டி இதில் எடுத்துன்னு போயிடுவோம். ஆமாம், டிஃபனில் கட்டி எடுத்துன்னு போயிடுவோம்ப்பா. பார்த்துக்கோங்க, டிஃபனில் கட்டி எடுத்துன்னு போயிடுவோம். டிஃபன் அதான் டிஃபன் என்ன பண்ணுவீங்க, சாப்பாடு கட்டி எடுத்துன்னு போவோம். டிஃபன் வந்து சாப்பாடு கட்டி. டிஃபன் வந்து சாப்பாடா? டிஃபன்னா அது சாப்பாடு. டிஃபன்னா அது சாப்பாடுனா அது. சரி விடு, நான் தற்கூரி தான். துர்கா ஒரு தற்கூரி. நீ சொன்னா ஒரு தற்கூரி சொல்லி. நான் ஒரு தற்கூரி. பார்த்துக்கோங்க, துர்கா ஒரு தற்கூரி. சரி, இவ்வளோ இதுவாக இருக்குது நிறையா. அதுதான் இது வரைக்கும் போனதெல்லாம். என்ன பண்ண தெரியுமா, நேற்று ஸ்கேன் எடுத்துட்டு அப்படியே தூங்கிட்டேனா, அதாவது டைம் ஆயிடுச்சுன்னு குளிக்காமலே போயிட்டு வந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு. அதே டைம் ஆயிடுச்சு. ஆமாம், இவங்க வந்து ஒரு டைமிங் போல் கரெக்டான டைமுக்கு போகலாம், அதாவது திட்டுவாங்க. அப்புறம் அதுக்கோசம் டைமுக்கோசம் போன சொல்லிட்டு நானும் தூங்கிட்டேன். சரி, நான் தூக்கம் எழுந்து பார்க்குற 10 மணினா நான் என்ன பண்ண, மூஞ்செல்லாம் கழுவிட்டு எழுப்பி மூஞ்செல்லாம் கழுவிட்டு நான் கிளம்பிட்டு அப்புறம் தான் இவனை எப்பயுமே எழுப்புவேன். சரி, இவன் லேட்டாகவே எழுந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கிளம்பிட்டோன்னே தான் இவனை எழுப்புவேன். எப்பயுமே இங்கேன்னு இல்லை, எப்பயுமே இதே இப்போ என்னன்னா, இதில் பாப்பா வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் சொல்லிடுறாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். எல்லாம் உங்களோட விஷயம், காடோட விஷயால தான் இதெல்லாம் நடக்கும். அது நம்ம ஃபேமிலியோட நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. பாப்பா நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் என்ன அப்டேட் எடுக்குதோ நாங்கள் மறக்காமல் உங்களுக்கு வந்து எங்களுக்கு வர அப்டேட்டெல்லாம் நாங்கள் உங்களுக்கும் அப்டேட் பண்ணுவோம். ஏன்னா நீங்களும் வந்து எங்களோட ஃபேமிலியில் ஒரு ஆளாக ஆகிட்டீங்க. அதுக்கோசம் தான் எல்லாத்தையும் நாங்கள் வந்து சொல்லுகிறோம். டைம் எடுத்து சிலதை வந்து சொல்ல முடியல. சில வந்து டைம் இருக்கும். அது பார்த்தீங்களா, அந்த பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு வரும்போது கேர் ஆகிட்டு அப்படியே அந்த நாள் அப்படியே போயிடுச்சு. அது நாங்கள் ஒரு வீடியோவாக பேசி வைக்கிற பட்டினா அது வந்து குறுகில் அப்படியே மிஸ் ஆகிடுது வீடியோவே. அதனால தான் இது வந்து பெரிய வீடியோவாக பேசி போட்டுக்கணும்ட்டு சரி பேசிட்டோம். மறக்காம நெக்ஸ்ட் என்னென்ன அப்டேட் வருதுன்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட் என்னென்ன நடக்குது சொல்லிட்டு மறக்காம. போயிட்டு வரும்போது கூட நாங்கள் வீடியோ எடுத்துருக்க மாட்டோம். ஏன்னா செம்ம டிராஃபிக்கு. முடியவே இல்லை. செம்ம டிராஃபிக் வந்துன்னு வரும். 1 ஹவராக வந்துன்னு வரும். நம்ம வீட்டுக்கு 5 கிலோமீட்டர்லேருந்து 1 ஹவராக வந்துன்னு வரும். எந்த சைடு சுற்றினாலும் இப்படி போனால் இந்த பக்கம் டிராஃபிக், இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் டிராஃபிக், இந்த பக்கம் போனால் இந்த பக்கம், அந்த பக்கம் போனால் அந்த பக்கம். இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து உங்களுக்கு காட்டணுன்ட்டு தான் நாங்கள் எல்லாத்தையும் போட்டோம். அது எடுத்தது. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குதோ
சரி, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அப்புறம் வந்து வர வர வீடியோலாம் நிறைய பார்க்கலாம். ஆமாம், இதுக்கடுத்து என்னென்ன நடக்குதோ அந்த வீடியோலாம் நாங்கள் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். எங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கு கிடைக்கிறத நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பாய். அவ்வளோதானா? சரி, பாய்.